வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அற்புதமான மனமகிழ்ச்சி ஓய்வு நாள் காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உம்முடைய மகா பெரிய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மனதுருக்கத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக மரிக்கும்படி ஆண்டவர் இந்த உலகத்திலே நீர் அனுப்பினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மீது பாராட்டுகிற மகா பெரிய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், துதி, ஆராதனை எல்லாம் நீர் அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, பாடுகிற நம்முடைய தாசர்களை நம்முடைய வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர், இசைக்கருகளை வாசிக்கிற நம்முடைய தாசர்களை அபிஷேகிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு தெளிவோடும் அபிஷேகத்தோடும் கடந்து செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலும் மனதிலும் ஆண்டவருடைய வாழ்க்கையிலும் என்னென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை கனம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை மிகவும் வல்லமை உள்ளது. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்முடைய வாழ்க்கையெல்லாம் மாறிவிடும். சுகவீனமாய் இருக்கிற நாம் சுகமாய் மாறிவிடுவோம். பலவீனங்கள் பலனாய் மாறும். கண்ணீரோடு இருக்கிற நாம் மிகவும் சந்தோஷமாய் மாறுவோம். துக்கங்கள் எல்லாம் மாறி போகும். இருளான வாழ்க்கை ஒளிமயமாய் மாறும். வறுமையான வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையாய் மாறும். நம்முடைய வாழ்க்கையிலே எரிகோ போன்ற தடைகள் வந்தாலும் தேவனுடைய வார்த்தையை நாம் அறிக்கை செய்யும் பொழுது அல்லது பாடலாக பாடும் பொழுது அந்த தடைகள் எல்லாம் நீங்கி போகும். வியாதிகள் வேரோடு பட்டு போகும். வறுமையெல்லாம் மாறி நிறைவு உண்டாகும். எல்லாவற்றிற்கும் தேவனுடைய வார்த்தை ஒன்றே ஒன்று போதும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நாம் உற்சாகமாய் தேவனுடைய இந்த பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. மாறாவின் தண்ணீரெல்லாம்
மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். கர்த்தரை நம்பின முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவர் சொல்லிலும் செயலிலும் முரண்பாடற்றவர். நம்புகிற யாவருக்கும் அவர் அரணாய் இருப்பவர். நம்முடைய வாழ்க்கையிலே இது நடக்குமோ நடக்காதோ என்று நாம் சந்தேகத்தோடு சோர்ந்து போயிருக்கின்றதான வேளைகளிலே, நாம் நினைத்து கூட பார்க்காத ஒரு நேரத்திலே அவர் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து நம்மை மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை பழித்தவர்கள், நம்மை அழிக்க நினைத்தவர்கள் முன்பாக அவர்கள் யாவரும் நம்மை பார்த்து வியந்து போகும் வண்ணம் நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். Thank you Jesus. ஆகவே நாம் எப்பொழுதுமே கர்த்தரை மாத்திரமே நம்பி இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை அவர் மீது மாத்திரமே இருக்க வேண்டும். எந்த மனுஷரையும் நாம் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தரை நம்பி நாம் ஜீவிப்பதே நலம். இன்னொரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம்.
உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே. அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே. அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. பழித்திட வந்தோரை லஜ்ஜை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. என்னை பழித்திட வந்தோரை லஜ்ஜை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அடை வந்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து
சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். நம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். இதுவரை உதவினவர் இனிமேலும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கின்றார். அவர் எபினேசராய் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் எல்ரோயி. எல்ரோயி என்று சொன்னால் நம்மை காண்கிற தேவன். நம்முடைய எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். யெகோவா ராப்பா என்பது அவருடைய இன்னொரு நாமம். அப்படி என்று சொன்னால் சுகம் தரும் தேவன். அவர் நமக்கு எப்பொழுதுமே சுகத்தை தருகிற தேவனாய் இருக்கின்றார். நம் விசுவாசத்தோடு இந்த நாமங்களை நாம் பேசும் பொழுது நிச்சயமாகவே இந்த காரியங்களை நமக்கு செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவர் நம்முடைய கேடகமாய் இருக்கிறார். நம்மை எல்லாவித பிரச்சனைகளில் இருந்தும் வேதனைகளில் இருந்தும் வியாதிகளில் இருந்தும் விடுதலையாக்குகிறவராய் அவர் இருக்கிறார். அவருடைய தயவாலே நம்மால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்ல முடியும். ஆமென். அல்லேலூயா. ஒரு மதிலை தாண்ட முடியும். நாம் உயிர் வாழுகின்ற நாட்கள் முழுவதும் நாம் அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். இன்னும் ஒரு பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம்.
கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதானே தானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதானே தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே. சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே. சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே. புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன் உம்மையே உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன் புகழ்ந்து பாடிடுவேன் உம்மையே உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன். குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால்
பெரியவனாக்கினீரே. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே, புகழ்ந்து பாடிடுவே, உம்மையே உயர்த்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே. நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சுத்த கிருபை மாத்திரமே அப்பா. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை கொடுத்து ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனை கொடுத்து இந்நாள் வரை நீர் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு வந்ததான எல்லாவித வியாதிகளில் இருந்தும் எங்களை விலக்கி மீட்டு தூக்கி எடுத்தீரே அப்பா. எங்களை பெரியவனாக்கி நீரே உம்முடைய காருண்யத்தினாலே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையிலே சுகம், உம்முடைய வார்த்தையிலே நல் வாழ்வு எங்களுக்கு இருக்கிறதே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எங்களுடைய இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளிமயமாய் மாறுகிறதே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ வியாதிகள் எங்களுக்கு வந்த போதிலும் எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு துணையாயிருந்து நீர் எங்களை வழிநடத்தி எங்களை காத்து எங்களை தூக்கி எடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் தகப்பனே. உம்மை நம்பின முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே கர்த்தாவே. நாங்கள் உம்மை மாத்திரம் நம்புகிறோம். எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அப்பா நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியா எங்களுடைய வாயின் வார்த்தைகள், எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நிழலாடினபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, வார்த்தையின் வேளையை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை பேசுகிறதான தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஔஷதமாய் காணப்படட்டும். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. அபிஷேகித்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். மீதியான வேளையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதிகன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் கரங்களிலே காணிக்கும் தசமம் எடுத்துக்கொள்வோம். நாம் அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் முடத்தில் வருகிறேன். நீரின் மெய்ப்பராக இருக்கிறீர்.
ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இல்லை. என் தேவைகள் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் சந்திக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆகையால் உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். ஆமென். நாம் விதைக்கும் பொழுது சங்கீத பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். பிற்பாடு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். சங்கீதம் 91. சங்கீதம் 91 முதல் வசனத்தை வாசிக்கிறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். பிரியமானவர்களே, நாம் பார்க்குறோம் சங்கீதம் 91 ஒரு ஃபேமஸான ஒரு பகுதி இருக்குதுலே. சங்கீதம் 23 ரொம்ப சின்னது, அது எல்லாருக்கும் தெரியும். அது ரொம்ப ஃபேமஸ் 23ஆம் சங்கீதம். அதுக்கு பிற்பாடு 91ஆம் சங்கீதம் மிக முக்கியமான சங்கீதம், எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம். ஆனால் இது மோசே எழுதினதாக குறிப்பிடப்படுகிறது. ஆமாம், அது உண்மைதான். ஆனால் இது தாவீதினுடைய காலகட்டத்தில் சங்கீதமாக மாற்றப்பட்டது. இது தாவீது தான் சங்கீதமாக இது செய்கிறார். ஆகவே யூத ரபிகள் சொல்கிறாங்க, மோசே எழுதியிருக்கலாம், ஆனால் தாவீது இது சங்கீதமாக மாற்றியிருக்கிறார் அப்படின்னு. ஆகவே இது எப்பேற்பட்ட ஒரு பின்னணியில் இருந்து வருகிறது அப்படின்னா நம்ம பார்ப்போம். இந்த முதல் வசனம் சொல்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். தாவீது ஒரு பெரிய ஒரு ராஜாவாக இருக்கிறார். ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அவர் கட்டி எழுப்பியிருக்கிறார். சமஸ்த இதுக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார். அடுத்த ஸ்தானத்தில் சாலமோன் இருக்கிறாரு. அப்போ தாவீதுக்கு அடுத்து சாலமோன் ராஜாவாக போறாரு. அப்போ தாவீதும் சாலமோனும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்துக்கு தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு வராங்க. அங்க வந்த பிறகு என்ன பண்றாங்கன்னா, தேவனுடைய சந்நிதியில தாவீது சொல்றாரு சாலமோனை பார்த்து, ஏன்னா தன்னுடைய ராஜ்யத்துல தாவீது எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான அவருடைய மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் நான் இருந்தேன் என்பது சாலமோனுக்கு கற்றுக் கொடுக்குறான். ஏன்னா கடைசி காலகட்டம் வந்தாச்சு தாவீது, அடுத்தது சாலமோன் தான் பண்ணணும். அப்போ தேவனுடைய சன்னதியில் இருக்கும் பொழுது அப்போ சொல்றாரு சாலமோனை பார்த்து தாவீது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அதுக்கு மறுமொழியாக சாலமோன் சொல்லுகிறாரு, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். பாருங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு நாம் நன்றாக படிக்கணும், நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ளணும்னு நம்ம விரும்புகிறோம். ஆனால் தாவீது ராஜா சாலமோனுக்கு எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, தேவனை அறிகிற அறிவை பற்றிய ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா தேவனை அறிகிற அறிவில் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒட்டுமொத்தமான ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை அடங்கியிருக்கு. அப்போ ரொம்ப சந்தோஷம் பாருங்க தாவீதுக்கு. ஏன்னா தன்னுடைய பையன் என்ன பண்றான்னா, அவர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ சாலமோன் இப்படி சொல்லும் பொழுது தாவீதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்க. அப்போ சாலமோன் இப்படி சொல்லும் பொழுது அப்போ தாவீது என்ன பண்றாருன்னா, சாலமோன் ஆசீர்வதிக்கிறார். அப்போ உன்னதமானவர் மறைவில் இருக்கிற, அப்போ சர்வ வல்லவருடைய நிழலை இருக்கிறன்னா எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உனக்கு வரும் அப்படின்னு 3ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசியும் கேடகுமாம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். உனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான, எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். தாவீது சொல்றாரு பாருங்க, எனக்கு அடைக்கலமாக இருக்கிற கர்த்தரை, உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். இப்போ 10ஆம் வசனம், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள்
உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். இப்போ இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை சாலமோனுக்கு அவர் கூறியிருக்கிறார். அப்போ அப்படி இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தையும் அவர் கூறின பொழுது ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஏன்னா எப்படி ராஜ்யத்தை சாலமோன் நடத்த போறான் அப்படின்னு. ஏன்னா நிறைய சூழ்ச்சிகள் இருக்கும், நிறைய சத்துருக்களுடைய எதிர்ப்பு இருக்கும். சும்மா ஒன்றும் கிடையாது. பாருங்க, தாவீது ஒரு காரிய சித்தி உள்ளவனா இருக்கிறான். ஒரு காரிய சித்தி உள்ளவனா இருக்கும் பொழுது அவனுக்கு தெரியும், பாருங்க, கூட இருக்கிற ஆளே பழி வாங்க முடியும். சத்துருக்களால் அவனுக்கு நிறைய ஒரு பகை இருக்கு பாருங்க. ஏன்னா தாவீது சும்மா இல்லை. சவுல்னால பல வருடங்கள் துரத்தப்பட்டார். அவர் காடுக்கு போனார், மலைக்கு போறார், அப்படி தப்பித்து கொண்டார் தன்னை. அப்போ இவ்வளவு பேர் ஆசீர்வாதத்தை சாலமோன் மீது கூறினாலும் ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு பயம் இருக்கு. அப்போ தேவன் தாவீதை பார்த்து சொல்றாரு பாருங்க. தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. தேவன் தாவீதை பார்த்து சொல்றாரு. 14ஆம் வசனம், 15ஆம் வசனம், 16ஆம் வசனம், நீ கவலைப்படாத, சாலமோன் என்ன மறைவிடமா வச்சுட்டான், என்னுடைய நிழலின் கீழே வந்துட்டான். ஆகவே என்னுடைய உடன்படிக்கை, என்னுடைய உண்மைத்தன்மையை நான் அவனுக்கு காண்பிப்பேன்றார். 14ஆம் வசனம், அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால், யாரை சொல்றாருன்னா சாலமோனை பார்த்து சொல்றாரு, அவன் என்கிட்ட வாஞ்சா இருக்கான், அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுவுத்துரு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களை அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். தேவன் சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஒரு பயம் இருக்கு தாவீதுக்கு. பயம் இருந்தாலும் தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு உடன்படிக்கை மாரி சாலமோனுக்கு ஏற்படுத்துறார். சாலமோன் தேவனுக்கு உண்மையா இருந்தாரா இல்லையான்னு ஒரு காரியம் இருக்கு. ஆனா தேவன் சாலமோனுக்கு உண்மை தன்மை உள்ளவரா இருக்கிறார். இந்த வசனத்தின்படி சாலமோனை தேவன் இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினால் கடைசி வரையும் அவர் பாதுகாத்தார். ரொம்ப முக்கியம். மறுபடியும் இப்போ 1ஆம் வசனத்துக்கு வரப்போறோம். இப்ப பாக்குறாரு. ஏன்னா தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. ஒரு கீழ்நிலையிலிருந்து இவ்வளோ பெரிய ஒரு ராஜ்யத்திற்கு ஒரு சாம்ராஜ்யத்தை எப்படி உருவாக்க முடியும், ஒரு ராஜாவாக எப்படி அபிஷேகம் பண்ண முடியும்னு தாவீது யோசிச்சு பார்க்குறாரு. எப்படின்னா முதல் வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறான். இந்த உன்னதமானவர் இருக்கு இல்லையா, இந்த உன்னதமானவர் எதை குறிப்பிடுகிறது, எதை சிம்பிளைஸ் பண்ணுகிறது அப்படின்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அது அடையாளப்படுத்துகிறது. அப்போ சாலமோனுக்கு தாவீது எதை கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிகிற அறிவை கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா அவர் கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு எப்படி வந்தார் அப்படின்னா கிருபையாய் வந்தார். நீங்க பார்க்கலாம், பழைய உடன்படிக்கையில் நோவா காலகட்டத்தில் வெள்ளப்பெருக்கு வந்தது இல்லையா. அப்போ நோவாவுக்கு மட்டும் எப்படின்னா தேவனுடைய கண்களில், கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்ப அந்த கிருபை கிடைக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வுக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு வருகிறார். அந்த கிருபை உள்ள வாழ்க்கையை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அந்த கிருபை உள்ள வாழ்க்கையை சாலமோன் நீயும் பெற்றுக்கொள். அந்த தேவனை அறிகிற அறிவில் பெற்றுக்கொள். ஏனென்றால் அதில் தான் நித்திய ஜீவன் இருக்கு. அதிலே சொல்லப்படுகிறது இல்லை ஜீவன். ஜீவன்னா வாழ்வு. வாழ்வுன்னா எப்பேற்பட்ட ஒரு வாழ்வுன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. அப்போ அநேக சபைகள் இதை தவற விட்டுறாங்க பாருங்க. தேவனை அறிகிற அறிவை பற்றி தவற விட்டுறாங்க. சபைக்குள்ள வந்தா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. தேவனை அறிகிற அறிவில் தான் நித்திய ஜீவன் இருக்கு. ஏன்னா குமாரனை பற்றிய அறிவு வந்துட்டாலே நமக்கு வாழ்வு வந்துடும். ஆகவே இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு. ஏனென்றா சரீர பிரகாரமா கிறிஸ்து தாவீதினுடைய காலகட்டத்தில் பிறக்கவே இல்லை. இன்னும் கல்வாரி சிலுவைக்கு இயேசு வரல. ஆனால் அந்த தீர்க்க தரிசனங்கள் சங்கீத புஸ்தகத்தில் தாவீது எழுதியிருக்கிறார் இயேசு குறித்து. அப்போ என்ன மாதிரியான ஒரு இயேசு குறித்து ஒரு வெளிப்பாடு, ஒரு வாழ்வு தாவீதுக்கு ஏற்பட்டது. அது அப்படியே என்ன பண்ணுறாருன்னா சாலமோனுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நாமும் நம் குடும்பத்திலையும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணணும்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை குறித்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணும் பாருங்க.
ஏன்னா அதில் தான் மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு, மிகப்பெரிய சத்தியம் இருக்குது. பிசாசு பாருங்க, நம்ம எதையெல்லாம் அறியக்கூடாதோ அதில் பிஸியாக வைக்கிறான் பாருங்க. சோஷியல் மீடியா, மற்ற காரியங்கள் என்னென்னவோ பண்ணணும். நம்ம பிள்ளைங்களை பார்த்து கேட்போம் பாருங்க, படிக்கிறியா இல்லையா, வீட்டு வேலை செய்கிறியா இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நல்லது. ஆனால் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறான். இதெல்லாம் 99 காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணுறான். ஆனால் ஒரு காரியத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமா? தேவனை அறிகிற அறிவு. அந்த தேவனை அறிகிற அறிவில் தான் மிகப்பெரிய ஒரு வாழ்வு இருக்குது. அதுதான் மரியாள் தேர்ந்தெடுத்தாங்க பாருங்க, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஏன்னா அதில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வு இருக்குது. தன்னோடு கூட இருந்த 12 சீஷருக்கும் தெரியாது பாருங்க, இயேசு எப்படி மரிக்க போறாரு, அவர் கல்வாரி சிலுவையில் என்ன பாடுபட போறாரு. ஆனால் மரியாள் அதை அறிந்தாங்க. அந்த நல்ல பங்கு, இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவு, அவருக்குள்ள இருக்கிற வாழ்வை அறிந்தாங்க. இப்போ இன்னைக்கும் இந்த உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்னா, நாம் கல்வாரி சிலுவைக்கு நேராக வர வேண்டும் என்றால் அங்கே தான் நம்முடைய பாவங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார், இரத்தத்தை சிந்திருக்கிறார், நமக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார். ஆகவே கல்வாரி சிலுவைக்குள்ளான அந்த மறைவுக்குள்ளாக நாம் வர வேண்டும். நோவா காலகட்டத்தில் ஒரு பேழை உண்டாக்குறாரு. அந்த பேழைக்குள்ள இருந்தவங்க மட்டும்தான் காக்கப்பட்டாங்க. ஜீவனுள்ள ஜீவன் காக்கப்பட்டது. அவர் சொல்றாரு, உன் நிமித்தம் உன் குடும்பமும் இந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் காக்கப்படும் பிழைக்குள்ள இருந்த. இப்ப இந்த கல்வாரி சிலுவையின் மூலியமாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நல்லா செல்வ செழிப்பா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், சுகமா இருக்கணும், வெற்றியா இருக்கணும், பெருக்கம், நிறைவு. இப்பேற்பட்ட ஒரு காரியம் அறிகிற அறிவு எங்க இருக்குன்னா கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. நாம் கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் நாம் பிறந்திருக்கிறோம். நம்முடைய ஆவி ஆத்துமாவை இப்பேற்பட்ட ஒரு கல்வாரி சிலுவையில் நாம் ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லமுள்ள தேவன்னா அவர் மட்டும் போதும், வேற என்ன இருக்கோ இல்லையோ, இந்த சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நமக்கு தேவையானவை எல்லாம் இருக்கும், தேவைக்கு மிஞ்சும் இருக்கும். ஆகவே கல்வாரி சிலுவைக்குள்ள வாங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ளான வாழ்வை நாம் அனுபவிக்கும்படி அவர் அங்கே பாடுபட்டு மரித்திருக்கிறார். 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருக்கிறார் நமக்காக. அப்போ நமக்கு ஒரே ஒரு தேவை இருக்கு இன்னைக்கு, என்னன்னா அவரை அறிகிற அறிவு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை நம்முடைய இருதயத்தின் மீது வைத்துக்கொண்டு இந்த விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். நான் பயப்பட மாட்டேன், ஏனெனில் கர்த்தர் எனக்கு கேடகமும் எனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறார். அவருடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்திருக்கிறார். அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இயேசு என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறார். அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடுகிறார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவேன். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். உச்சிதமான கோதுமையினால் அவர் என்னை போஷிக்கிறார். கன்மலையின் தேனினால் என்னை திருப்தியாக்குகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற எனக்கு திட நம்பிக்கை உண்டு. என் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தர் என்னை அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமென். நம் அனைவரும் உட்கார்வோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமைகளிலே மாலை ஆராதனை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை
காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இரண்டாவது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாவது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கின்றோம்.